சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன். அடுத்த புது கதையை சொல்கிறதுக்கு. என்னது அடுத்த புது கதையா? ஆமாம், 4-5 நாள் ஆயிடுச்சு. கதைக்காக நீங்கள்லாம் காத்துக்கிட்டு கிடப்பீங்களே. என்னது தான் இன்னும் 2 நாள் ஆனால் தப்பு இல்லையா? சரி சரி சரி, உங்கள் இஷ்டம் தானே, என்னுடைய விருப்பம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பண்ணிடுவோம். எனிவே, எப்படி 4-5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கதை வேண்டாமா உங்களுக்கு? என்னது? சரி சரி, சத்தமாக சொல்லாதீங்க. ஓகே, புது கதை. டைட்டில் நல்லா கேட்டுங்க. அடியே என் செல்ல முயல் குட்டி. இதான் டைட்டில். கேட்டிங்களா? அடியே என் செல்ல முயல் குட்டி. அதாவது நம்ம கல்யாணராமன் புதுசாக கல்யாணமானவன், ரொம்ப நல்லவன், வெரி நைஸ் ஃபெலோ, அண்டு எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக இருக்கிறவன், மிருகங்கள்ட்டையும் அன்பாக இருக்கிறவன். அதே நேரத்தில் புதுசாக கல்யாணம் ஆன பொஞ்சாதியை சும்மா விடுவானா? அன்பை பொழிஞ்சிடுறான். அன்பு அன்பு அன்பு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, கிராமமும் இல்லாத சிட்டியும் இல்லாத குழுகுழுன்னு நம்ம வத்தலை குண்டு இல்லை அங்கே குண்டா இல்லாமல் நல்லா அழகாக நல்லா வளர்ந்த பொண்ணு, பார்க்குறதுக்கு பளிச்சு. அதாவது அந்த பெண்ணு அங்கேயும் இங்கேயும் நடந்து போகிறபோது எல்லாரும் பார்த்துட்டு, அடாடா அழகுன்னா இதான் அழகு, ஒரு தேவதை போகிற மாதிரியே இருக்குப்பாரு அப்படின்னு இந்த ஊரே வியந்து பார்க்கும். பல பசங்க பெருமூச்சு பெருசாக விடுவானுங்க, புசு புசுன்னு. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஹம்பிள், அதே நேரத்தில் எல்லார்ட்டையும் நட்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல பெண். அப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நம்ம கல்யாணராமன் கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்தை கொடுத்து வச்சிருக்கணும் தெரியல. அவளுடைய பேர் என்ன? செங்கமலம். செங்கமலம்னு பேரை வச்சுக்கிட்டு அழகாகவும் ஒரு பெண் இருந்தா. கல்யாணராமனுக்கு கசக்குமா? பெண்ணை பார்த்தான், பார்த்த உடனே பிடித்து விட்டது. ஆஹா, இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். செங்கமலம் பார்க்குறா, ஆள் நல்லா இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், நல்லா முன்னுக்கு வருவான்னு சொல்கிறாங்க, வீட்டில் வேலையிலையும் இருக்கான். அதனால் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமே, நம்ம எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணும், வயசு 21 ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனசும் ரொம்ப முத்தி போயிருக்காது. உடம்பு இளசு மனசு இளசுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கும் 25 வயசு தான். அதாவது இந்த காலத்தில் எல்லாம் 35 வயசில் தான் பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணுங்களே 32 33 கல்யாணம் பண்ண. ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஜோடி. சின்ன வயசுலேயே அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிக்குது. இவனுக்கும் ரொம்ப வயசாகலை, 25 வயசு தான். 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அருமையான வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க. எங்கே? சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி. அப்போ தானே நல்ல ஒரு வீடு கிடைக்கும், அட்மாஸ்பியராக அழகாக இருக்கும், தோட்டந்தரவோட ஒரு வீடை வச்சுக்க முடியும். அப்பா எல்லாம் கொடுத்துட்டு போன வீடு இருக்குது. அதனால் அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க, கோவிந்தபுரத்துக்கு. கோவிந்தபுரம்ங்கிறது திருச்சி பக்கத்தில், மதுரை பக்கத்துலலாம் இருக்கிற இடம். இவன் மட்டும் இங்கே ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த வீடு, தோட்டம் தரவோடு இருக்கிற வீடு, கிட்டத்தட்ட திருவள்ளூர்கிட்ட 40 கிலோமீட்டர்ஸ்னால் பார்த்தீங்க, திருவள்ளூர். அங்கேருந்து கம்ப்யூட்டர் கம்பெனிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கான், வச்சுருக்கான். நல்ல வாழ்க்கை நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு.
கல்யாணம் புதுசு, எல்லாம் கல்யாணம்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு எல்லாம் கும்பல்லாம் போனப்புறம் 2 பேரும் தனி கொடுத்தனும். இவன் முதல் நாள் நைட்டு முதல் ராத்திரியிலே சொல்லிட்டான் மனைவி கிட்ட. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அவளும் என்னங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது, இவ்வளோ அழகாக ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் என்ன தவம் செஞ்சுருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு கல்யாணராமன் உருகி உருகி சொல்ல, அவளும் நானும் தவம் பண்ணியிருக்கேங்க, உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமாக ஒரு கணவன் கிடைக்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் குஷி ஆயிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற போது, மனசார சொல்கிற போது அதில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு எதில் கிடைக்கும் சொல்லுங்கள். அப்படியாக முதல் இரவு மகிழ்ச்சியான சந்தோஷமான இரவாக அவங்களுக்கு நடந்தது. ஆரம்பம் கோணலாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தது. ஒரு பெரிய விஷயம், சந்தோஷம், எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடந்து, அடுத்த நாளைக்கு கலகல 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 கலகலன்னு சொந்தக்காரங்கள்லாம் ஜாலியாக இவங்கள அறையில் இருந்த அந்த பெண்ணை காலையில் கூப்பிட்டு போக, இவன் கொஞ்சம் லேட்டாக எழுந்து வர, பையனை பார்த்து என்னப்பா டயர்டாக இருக்க ஒரு மாதிரிலாம் கிண்டல் பண்ண, பொண்ணு முகம் குங்குமமாக செவந்து வெளியே வரும்போது எல்லாரும் அவளை கூட்டிக்கிட்டு போகிறது என்ன, அது என்ன, இது என்ன, அது அட்டகாசம் தெரியுமே உங்களுக்கு தான் கல்யாண வீட்டில் என்னெல்லாம் நடக்கும்னு. கேலி கிண்டல், கல்யாணம் ஆனதுகள்லாம் தன்னுடைய ஃபஸ்ட் நைட்டை நினச்சி பார்க்குமோன்னு தெரியாது. ஆகாதெல்லாம் தன்னுடைய வரப்போகிற ஃபஸ்ட் நைட்டை நினச்சி ஏங்குமோன்னு தெரியாது. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாம் அதை கடந்து வரவங்க தானே. அதனால் வயசான கிழங்கட்டைகள்லாம் ஒய்ஃபை ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, போருமே அப்படின்னு பொய் கோபத்தோடு அந்த மாமி போகிறத பார்க்குற போது காண கண்கோடி வேணும் அதுக்கெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள், ஆசாபாசங்கள், அந்தரங்கங்கள் எவ்வளவு இருக்குது. ஆனால் அந்த ஆசையும் ஆசாபாசத்தையும் அந்தரங்கத்தையும் மட்டும் யாரும் வெளியில் ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கணும்னு பிரியப்படுவாங்க. வெளியே தெரிஞ்சால் பெரிய அவமானம் நினைப்பாங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். அதாவது அந்தரங்கம் இல்லைன்னா நீயும் இல்லை, நானும் இல்லை, அவனும் இல்லை, இவனும் இல்லை, அவளும் இல்லை, இவளும் இல்லை, யாருமே இல்லை அந்த ரங்கம் இல்லை என்றால். ஆனால் அதை ஓப்பனாக பேசுறதுக்கு கூடாது. அதுக்கு சட்டத்திட்டங்கள் பயங்கரமாக உண்டு. அது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது ஊர் உலகத்தில் ரொம்ப காமனாக நடக்கிற காமன் ஞாபகம் வச்சுங்க, காமன் மன்மதன் காமன் நடக்கிற விஷயத்த வெளியே பேசக்கூடாது, அதை பூடகமாக தான் பேசிக்கணும். ஒரு கள்ளச்சிரிப்பு கண்ணில் தெரியும் அந்த இது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் எதற்கு என்று யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் மாறிடுற மாதிரி தெரியுது. ஓப்பனாக கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க குழந்தைகளே 4-5 வயசில். என்ன ஒன்ன பாப்பா கடவுள் இருக்காரே அவர் தான் கொண்டு கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு கேட்க, குழந்தை அப்படி பார்த்துட்டு ஐயே உனக்கு செக்ஸை பற்றி எதுவுமே தெரியாதா அப்படின்னு 5 வயசு குழந்தை கேட்குற போது, அப்பாவும் அம்மாவும் மலைச்சி போகிறதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு, அடே நமக்கு இதெல்லாம் சின்ன வயசில் தோணாமல் போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுவோம். என்ன பண்ணுறது, வயசு ரொம்ப ஆகிப்போச்சே, இனிமே தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். எனிவே அப்படியாக இவன் அவளை பார்க்குற போதெல்லாம் அவனுக்கு விளவிலேர்னு ஒரு மொசக்குட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி அழகாக இருப்ப, கனகச்சிதமான உடல் வேற, உடல் வாகும் ரொம்ப அழகு, அந்த கர்வ்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவான் நம்ம கல்யாணராமன். செங்கமலத்தை பார்க்குற போதெல்லாம் அவனுக்கு ஒரு புல்லரிப்பு. அப்படியே ஆஹா இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க என்ன புண்ணியம் பண்ணேன்னு. ஆனால் கடவுள் இருக்காரே சும்மா இருக்க மாட்டார். ஆனால் செங்கமலத்தாம என் செல்ல மொசக்குட்டின்னு தான் தனியாக இருக்கிற போது கூப்பிடுவான். அவளுக்கும் என்னங்க நீங்கள் என்னை போய் மொசக்குட்டின்லாம் கூப்பிடுறீங்க, ஐயோ நான் ஹியூமன் பீயிங்க அப்படின்னு செல்லமாக சொல்லுவாளே தவிர அவள் ரொம்ப உள்ளூர அவள் ரசிக்கிறாங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுடைய செல்ல மொசக்குட்டி அவனுடைய உசுறு, அவளுக்கும் அவன் மேலே உசுறு. அந்த மாதிரி உயிரேன்னு பாட்டு எங்கேயாவது வந்ததுன்னா 2 பேரும் நின்று அதை ரசித்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட செங்கமலம் என்ற அவனுடைய செல்ல மொசக்குட்டி வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேருக்கும்
ஒரு வாரிசு வரணும்னு சொந்தங்கள்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. எப்போ? ஒரே வருஷத்தில் ஒரு 4-5 வருஷம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டானுங்க. அதாவது கல்யாணங்களோட அதிகமாக சொந்தக்காரங்க கவலைப்பட்டு, என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா, ஒன்றுங்க இது இல்லையா அது இல்லையான்னு கேட்டு கேட்டு உயிரெடுத்து இவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே டெவலப் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போகும். அப்புறம் அவங்களே ஐயோ இன்னும் குழந்தைங்க பிறக்கலைன்னா நமக்கு பட்டம் கட்டுற போகிறாங்கன்னு பயத்தில் டாக்டரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல தொந்தரவுகள். சொந்தக்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. தான் பெற்ற கஷ்டம் தான் பெற்ற இன்பம் மற்றவனும் பெறணும் அப்படின்னு 4-5 குழந்தைய பெறணும்னு வேண்டிப்பானுங்க. இந்த மாதிரி தொந்தரவு தான் ரொம்ப அதிகம். எனிவே, அப்படிப்பட்ட நம்ம ஹேண்ட்ஸம் ஹீரோ கல்யாணராமன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷத்தில் அடியே செல்ல மொசக்குட்டின்னு கூப்பிட்றதை இன்னும் நிறுத்தலை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொன்னாலும் இவனுக்கு 365 நாளும் செல்ல மொசக்குட்டியை மறக்க முடியல. வாழ்க்கை பூரா அப்படியே அவங்க இருக்கணும்னு வாழ்த்துவோம். அதாவது நம்ம இந்தியன் மேரேஜ் சிஸ்டத்தில் ஒரு 50-60% மேரேஜஸ்ஸு கல்யாணம் பண்ணவங்க தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிறையா வித்தியாசங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் ஜோடியாக நிறைய வருஷங்கள் வாழ்வாங்க. மனசுக்குள்ளே இருக்கிற குறைகளை சொன்னால் சண்டை, பூசல், அழுகை பயங்கரமாக. அதனாலேயே பாதிக்கு மேலே ஆம்பளை பேசவே மாட்டான். பேசினா நயாகரா மாதிரி கண்ணீர் கொட்ட போகுது, சத்தம் வரப்போகுது, சண்டை வரப்போகுதுங்கிற பயத்திலேயே கம்முன்னு இருந்துருவான். பொண்டாட்டி எப்போது மனசு இருந்தால் அன்பாக இருப்பாளே தவிர பாக்கி நேரம்லாம் அவள் படு பிஸி ஆகிடுவ குழந்தைகளோட, குட்டிகளோட, வரவங்க போகிறவங்களோட நடிக்கிறதே தொழிலாக வச்சுருப்பாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பியாக நல்லவங்கன்னு காட்டிக்கணுன்ட்டு இருப்பாங்க. இவனுங்க கொஞ்சம் ஓப்பனாக பேசினாக்க என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க 4 பேர் முன்னாடியே அழகாக கேட்பாங்க. மற்றவங்களும் ஆஹா என்ன அழகாக கேட்டான்னு அவங்களும் அவங்க வீட்டில் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள். ஆனால் இந்த ஜோடியை பிரிக்க முடியவே இல்லை. 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப அன்பாக உயிருக்கு உயிராக இருக்காங்க. பொறாமை கண்பற்றுமே அப்படி அன்பாக இருக்க விடுவாங்களா? அதாவது வெளியே போனால் கூட மொசக்குட்டி எங்கே அப்படிமா எல்லாரும், யார் மொசக்குட்டி என்னது எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற போது இல்லை என்னோடய மொசக்குட்டி. உடனே அவள் என்னங்க கல்யாணராம பார்த்து கேட்பச்சே 4 பேர் முன்னாடி மொசக்குட்டின்னு சொல்லி, சரி இப்போ என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன, நீ என் செல்ல மொசக்குட்டி தானே அப்படின்னு சொல்ல எல்லாரும் கைதட்டி சிரிச்சு ஆகா இது வல்லவோ காதல். 2 பேருக்கும் உயிருக்கு உயிரான அண்டர்ஸ்டாண்டிங். மொசக்குட்டி அப்படின்னு சொல்ல ஒருத்தன் ஏய் குரங்குட்டி எங்க அப்படின்னு கேட்க உன் பொண்டாட்டிக்கு வந்தது கோபம். யாரை பார்த்து குரங்குட்டி, ஐயோ கண்ணாடியை பார்த்து என்ன சொல்லிக்கிட்டேன்டி நான் சொல்ல. இன்னொருத்தன் என் நாய்க்குட்டி எங்கன்னு சொல்ல. அன்னைக்கு கெட்டு குதிரை இந்த மொசக்குட்டியால் ஒரே குட்டி மயமாயிடுச்சு. நீ எங்குட்டி அந்த குட்டி இந்த குட்டின்னு கடைசியில் டெடி பேர் வரைக்கும் போய் கரடி குட்டி அளவுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துங்க. அதாவது மொசக்குட்டி நம்ம சொன்னதுக்கு அத்தனை பேரும் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு குட்டி பேரை வச்சுட்டான். அந்த மாதிரி எல்லாம் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒத்துருவோம், இதாக இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு தமாஷாயி இவனை பார்க்குற போதெல்லாம் என்னப்பா மொசக்குட்டி நல்லா இருக்காங்களான்லாம் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியாக நல்ல வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இவனுக்கு அந்த வீட்டில் தோட்டம் கிட்ட இருக்கிறதுனால சந்தோஷம். தோட்டத்தில் அடிக்கடி வேலை செய்வான் வைப்பான். ஒரு சனிக்கிழமை காலையில் ஹாப்பியாக ஒரு 7-7:30 மணிக்கு எழுந்து பார்க்குறான். அவனுடைய செல்ல மொசக்குட்டி பாவம் டயர்டாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே அவளையே ஒரு நிமிஷம் பார்க்குறான். பார்த்துட்டு போர்வையால் கொஞ்சம் போற்றி விட்டுட்டு போய் பல்லுகளில் சத்தமே போடாமல் தேய்ச்சி அவன் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு கதவை மெல்லாம் சாத்திக்கிட்டு வெளியே போயிட்டு தானே ஒரு காஃபியை போட்டு குடிக்கிறான். அந்தளவுக்கு கன்சர்வேஷன் ஒய்ஃப் மேலே. பாவம் நமக்கு வேண்டி உழைச்சி கொட்டுறா தவிர ஒரு வேலையும் பார்க்குறாளேன்ட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்படிப்பட்டவன் காஃபியை குடிச்சிட்டு சுட சுட அப்படியே தோட்டத்தில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்குறான். இளம் வெயில், அப்படியே தோட்டம் பூத்து குலுங்குது. அப்படியே கொஞ்சம் வெயில் காலம் குறைஞ்சி இருக்கிறதுனால அப்போது பனிக்காலம், இலைகள்லாம் அந்த பனி துளிகள் முத்து போல் இருக்குது. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தன்னுடைய ஐஃபோனை எடுக்கிறான், 4-5 ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுறான். பூக்கள்லாம் பூத்துருக்கு, அதே நேரத்தில் செடிகள்லாம் காய்ச்சிருக்கு வச்சிருக்கு போயிருக்கு. பார்த்தா அவன் வீட்டில் இருக்கிற சில பூக்கள்லாம் பூத்து, அதாவது 2 நாளைக்கு இருந்துட்டு 3ஆவது நாளைக்கு காஞ்சி போய் கீழே விழுந்து கிடக்குது. அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. தோட்டத்துக்கே லுக்கு
அசிங்கமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுவான்னா வாரம் க்ளீனிங், வாரத்தில் 2 நாள் பண்ணுவான். சனிக்கிழமை நிச்சயமாக காலையில் க்ளீன் பண்ணுவான். அதுக்கு ஒரு தனியாக குப்பை பை ஒன்று பெருசாக வச்சுருப்பான். கணுங்கிறேர்னு 2 பேர் உள்ள உட்கார்ற மாதிரி பை, அது ஒரு ஓரமாக வச்சுருப்பான். அதுக்குள்ளே இந்த குப்பையெல்லாம் சேரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணிடுவான். அந்த மாதிரி போட்டு தோட்டம் சுத்தமாக இருக்கணும்னு வாரத்தில் 2 நாள் அதுக்காக வேண்டி டெடிகேட் பண்ணிடுவான். ஸோ இப்போ நிறையா சனிக்கிழமை காலையில் நிச்சயமாக பண்ணுவான். வீக் டேயில் ஒரு நாள் ஈவினிங் பண்ணுவான். அப்படி இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் அவன் பண்ணுற போது எல்லாத்தையும் குப்பையில் திரட்டி கொண்டு வந்து, அதாவது 2 கை கொள்கிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த கருப்பு ட்ராஷ் பேக்கை திறந்து உள்ளே போடுற போது திடீர்னு உள்ளே இருந்து ஏதோ ஜம்ப் பண்ண, ஐயோ அப்படின்னு பயந்து தடுமாறி பின்னாடி வர, அவ்வளவுதான் ஒரு செங்கலோட தடுக்கிடுச்சு. முதக்கட்டீர்னு விழுந்து நல்ல காலம் தலை தப்பினது. தம்பராம் புண்ணியம். கழுத்தில் அடி, ரிப்ஸில் அடி. நல்ல பெரிய உடம்பு, நல்லா ஹேண்ட்ஸமாக ஜம்முன்னு இருக்கான், நல்லா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. ஸோ 2-3 ரிப்ஸ் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பாவம். அதாவது எல்லாம் ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான். ரிப்பு ஃப்ராக்சரான பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா பேண்டேஜ் எல்லாம் போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவாக குணமாகணும் 7-8 வீக்ஸு. ஸோ என்ன ஏதாச்சுன்னு பார்க்குற போது பார்த்தா புசு புசுன்னு அழகாக ஒரு வெள்ளை முயல் குட்டி அதிலிருந்து ஓடுது. அதாவது நைட்டெல்லாம் இவன் தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு காலையில் அந்த கருப்பு பையில் வயிறு நிறைஞ்ச உடனே தஞ்சம் பூந்துருக்கு. அது உள்ள நிம்மதியாக இருக்கிற போது இவன் குப்பையை தூக்கி போடுற போது கதவை அந்த பேக்கை திறந்த உடனே அது பயந்து துள்ளி குதிச்சு ஓட, இவன் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் இவன் பயந்து பின்வாங்க கீழே விழுந்து அடி இடி மாதிரி விழ, பாவம் ஆஸ்பத்திரி அங்கே இங்கே ஓடி மொசக்குட்டின்னு கத்த, ஓடின முயல் இல்லைங்க சொந்த பொண்டாட்டியை கூப்பிட்றான். அவன் என்னமோ குரல் வருதுன்னு ஓடி வந்து பார்க்க எழுந்திருக்க முடியாமல் அவன் கிடக்க, எடுத்து போய் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் பார்க்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை மொசக்குட்டிங்கிறான், அடிபட்டதை மொசக்குட்டியாலுங்கிறான். சரி ஒய்ஃப் தான் 4 சாத்திட்டா போல் இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் கன்ஃபியூஸ் ஆக, ஐயோ இல்லைங்க இவன் என் செல்ல மொசக்குட்டிங்க, அதுலேருந்து ஒரு வெள்ளை மொசக்குட்டிங்கன்னு சொல்லிங்க இல்லை ஒரு மாதிரி ஒரு 7-8 வாரம். ஆனால் அப்படியும் அந்த மொசக்குட்டி மேலே அவனுக்கு ஒரு பாசம். யார் ஒய்ஃபை மொசக்குட்டி மேலே ரொம்ப பாசம். ஆனால் அந்த அடிபட்ட வெள்ளை மொசக்குட்டியை விஷம் வச்சு கொண்டுடலான்னு பல பேர் சொன்னவொன்னா கூட, உங்கள் தோட்டத்துக்கு முயலே வராமல் இருக்கிறதுக்கு முயலுக்கு விஷம் இருக்குன்னு சொல்ல, ஐயோ கூடாதுங்க மொசக்குட்டியை கொல்லக்கூடாதுங்க, என் தப்புங்க நான் ஏன் அப்படி பயந்தேன்லாம் சொல்லி அந்த கப்பல் சந்தோஷமாக 65 வருடங்கள் ஜோடியாக வாழ்ந்து 2 குழந்தைகளையும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழறாங்கிறத சந்தோஷமாக சொல்லி கதையை மகிழ்ச்சியாக முடித்து விட்டேன். வணக்கம், அடுத்த கதையில் சந்திப்போம்.